சுற்றிலும் பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சுத்தி பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உதிர்த்த முத்துக்கள், அருமையான வாசகங்கள். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் கல்வெட்டுல நம்ம பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தஞ்சாவூர் கல்வெட்டுல நம்ம அவர் சொன்ன வாசகங்களை பொறித்து வைத்தால் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் அதை படித்து பலன் பெறும். அந்த மாதிரியான ஒரு வாசகங்களை அவர் பயன்படுத்தினார். என்ன வாசகங்கள் அப்படின்னு இப்ப நான் சொல்ல போறேன். ஆமா ஆமா, வயசுக்கு வந்த புள்ள குச்சி கட்டி உட்காந்து வச்சிருந்தாங்க. அந்த புள்ளைய தூக்கிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு அப்படி அதுக்கு அடுத்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டான் வலுக்கட்டாயமா என்ன அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, ஒரு அரிய தத்துவத்தை உதிர்க்கிறார். சுத்தி இருந்த அந்த பெண்கள் எல்லாரும் அதை கேட்டு மகிழ்ந்து திளைக்கிறார்கள், மகிழ்ச்சியில் ஆரவரிக்கிறார்கள், குதூகலிக்கிறார்கள். காரி துப்பணும்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? யாரா அது? ஏன்டா சுத்தி இவ்வளவு பெண்களை உட்காந்து வச்சுட்டு நடுவுல ஒருத்தன் எவனா அது இப்படி பேசுனது? யார் இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? ஆமா, அப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் பெயர் தான் சீமான். ஆமா, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் தூய தமிழ் தேசியவாதி அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு கேட்டிருக்காரு, இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்றாரு. இந்த விஜயலட்சுமி அவருடைய வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கு தொடர்பாக பத்திரிகையாளர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இவை. இதை தவிர இன்னும் பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். நான் நாகரிகமாக பேசக்கூடியவன். பல பேர் என்கிட்ட பொது இடங்களில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நாகரிகமாக பேசுகிறீர்கள், அதுதான் எங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். எனவே நான் நாகரிகமாகவே அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் எதுவும் அநாகரிகமா பேச போறது, அநாகரிகமாக அவர் பேசுனதெல்லாம் எடிட் பண்ணிட்டே நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார் சீமான் இந்த வழக்கில் அப்படிங்கிறத பற்றியும் சார் பலவளன்னு பேசாங்க சார், அரெஸ்ட் ஆவாரா இல்லையா அதை சொல்லுங்க அப்படிங்கிறீங்கல்ல. அந்த ரெண்டை பற்றியும் இன்றைக்கு விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து சீமான் எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறாருன்னு முதல்ல பாத்துருவோம். அதுக்கப்புறம் நான் கைது ஆவாரா இல்லையா, என்ன நடந்துட்டு இருக்குது, பிஹைண்ட் தி ஸ்கிரீன் என்ன நடக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வழக்கு முதல்ல 2011 போடப்பட்ட வழக்கு. ரைட்டா? சீமான் ஒரு வாதம் சொல்றாரு. என்ன வாதம் சொல்றாரு? எவ்வளவு தூரம் அவர் மக்களை அடிமுட்டாளாக்க முயற்சிக்கிறார். மக்கள் ஒருபோது முட்டாள்கள் இல்லை. உங்களை நம்பி உங்களை சுத்தி இருக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அது வேணா முட்டாள் கூட்டமா இருக்கலாம். அதுலயே பல பேர் விவரமாய் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாரு? திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருமோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்குங்கிறாரு. மனசாட்சியோட பேசுங்க தயவு செய்து. 2011 இந்த பிரச்சனை வந்துச்சு. 2011 விஜயலட்சுமி புகார் அளிக்கிறார். அதன் பிறகு திமுக எப்படா ஆட்சிக்கு வந்துச்சு? அதன் பிறகு எப்ப ஆட்சிக்கு வந்துச்சு? இப்பதானே வந்திருக்கு. 10 வருஷம் யார் ஆட்சி? 10 வருஷம் ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஆட்சி செய்தார்கள். அப்ப ஏதோ இந்த வழக்கு ஒரு 30 வருஷமா நடக்கிற மாதிரியும், இடையில 2 வாட்டி திமுக ஆட்சிக்கு வந்த மாதிரியும், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனை எழுப்பின மாதிரியும் ஒரு பொய்யான போலி தோற்றத்தை சீமான் முதலில் ஏற்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் அது தப்பு. இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனேயே அதிமுக ஆட்சி வந்துவிட்டது. அப்புறம் அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார்? அஇஅதிமுக ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை, திமுக ஆட்சி வந்தோம்னா சிக்கல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அவர் யாரு? சீமான் அஇஅதிமுகவுக்கு ஃபேவரா இருந்திருக்கிறார். அஇஅதிமுகவினுடைய ஒரு கிளையாக, தொங்கு சதையாக சீமான் செயல்பட்டிருக்கிறார். எனவே அதிமுக அதை கண்டுக்கல. அதான உண்மை. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் கைய கால உயர்த்தி சத்தம் போட்டதுக்கு கொஞ்சம் காசையும் கொடுத்து இந்த வழக்கையும் கண்டுக்காம விட்டுச்சு அந்த அம்மா. அதான உண்மை. பெண்களின் பாதுகாவலர் என்று செல்வி ஜெயலலிதா அவர்களை புகழுகிறீர்கள் எல்லாரும். அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க? இவரை கண்டுக்காம விட்டுருக்காங்க. இவரே என்ன சொல்றாரு? சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அதிமுக ஆட்சியில கண்டுக்கவே இல்லைங்க. சரி, இப்ப திமுக ஆட்சியில மட்டும் என்ன வந்துச்சு? நான் திமுக ஆட்சி சேர்த்தே கேட்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன செய்யணும்? இவரை கைது பண்ணிருக்கணும், பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தால். ஏன்னா ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு. திமுக அப்படி எதுவும் செய்யல. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வழக்க வாபஸ் வாங்குவதாக விஜயலட்சுமி அறிவித்து விட்டார் என்று பே மணியரசன் அவர்கள், ஐயா பே மணியரசன் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ரைட். இப்ப பிரச்சனை எங்க வந்துச்சு? அப்ப இவர் வாண்டடா போய் வண்டியில ஏறினாரு. எப்ப வண்டியில ஏறினாரு? சீமான் போய் சொன்னாரு இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்கள்னு. அதன் பிறகு நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அது எல்லாத்தையும் நான் நேற்று வீடியோல விரிவா பேசிட்டேன், திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. 12 வார காலகட்டத்திற்குள் விசாரிக்கணும்னாங்க. அதன் அடிப்படையில் போய் சம்மன் கொடுக்கப்பட்டுச்சுலாம் நான் சொல்லிட்டேன். இப்ப சீமான் இதுல என்ன முன்னுக்கு பின் முரணா பேசுறாருன்னா, யார் அந்த பொம்பளை அப்படின்னு விஜயலட்சுமியை பார்த்து கேட்கிறார். முதல்ல யாருன்னே தெரியாதுன்னார்.
ரைட்டா? யாருன்னே தெரியாது. அப்புறம் விஜயலட்சுமி அங்கேருந்து என்ன கேக்குறாங்க, யாருன்னே தெரியாதவங்களுக்கு எதுக்கு மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு உடனே என்ன சொல்றாரு, கஷ்டப்படுறாங்க ஒரு உதவின்னு கேட்டேன் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப சமீபத்தில் இந்த சந்தானம் அவர்களோடு நடித்த ஒரு நடிகர், அவர் பேரு மன்னிக்கணும் மறந்து போச்சு. அவருக்கு ஒரு காலை கூட எடுத்துட்டாங்க இப்ப சுகர்ல. சரியா? அவரு கஷ்டப்படுறாரு. அவருக்கு மாசம் 50,000 ரூபாய் கொடுப்பீங்களா நீங்க? ஆம்பளை ஆளுங்கனால கொடுக்க மாட்டீங்களோ? அப்படியா? என்ன லாஜிக்? நலிந்த கலைஞர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்வு கொடுக்கக்கூடியவரா நீங்க? நான் என்ன கேக்குறேன், எத்தனை நலிந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தீங்களா? சரி, உங்க கட்சிக்காரங்க எல்லாம் போய் அவர்கிட்ட அவங்கள பார்த்து பேசி நேரில் பேசி உதவி செய்த ஆடியோ வீடியோ எல்லாம் வந்தது, அதெல்லாம் எதுக்கு? நான் அதெல்லாம் இதுவரைக்கும் பேசுனதே இல்லை. ஏன் தெரியுமா? அது எல்லாம் உங்களுடைய பர்சனல் லைஃப். அதை ஒருபோதும் நான் இதுவரைக்கும் பேசுனது இல்லை. இப்ப இந்த விவகாரத்தில் ஏன் பேச வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா, நீங்க முன்னுக்கு பின் மாத்தி 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 பேச ஆரம்பிச்சீங்க. நேத்து என்ன நடந்துச்சு? நீங்க வந்து இதுல இதுல எனக்கு புரியல. நான் நேத்தே அதை சொன்னேன் நண்பர்கள்ட்ட. பாருங்க கிளம்பும் ஒரு கூட்டம். ஒரு ராணுவ வீரரை அப்படின்னு கிளம்புவாங்க. என்ன ராணுவ வீரரை? ராணுவ வீரர்னு யாருக்கு? அங்க எழுதி ஒட்டி இருந்தாரா அவரு? நான் ராணுவ வீரர் இல்ல யூனிஃபார்ம்ல இருந்தாரா? என்னங்க விவசாயி இந்த நாட்டுக்கு விவசாயம் பாக்குறான். விவசாயி இல்லாம எல்லாரும் வாழலாமா? மருத்துவர் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? எல்லா பொறுப்புகளும் எல்லா பணிகளும் இங்கே போற்றத்தக்கவைதான். ராணுவ பணிகள் போற்றத்தக்கவை. அதே போல காவல்துறை பணிகளும் போற்றத்தக்கவை. ராணுவ வீரர்கள் எல்லை காக்கும் சாமிகளாக நம்முடைய எல்லையில் நின்று போராடுகிறார்கள் என்று சொன்னால், காவல்துறையினர் உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய களவாணி பய திருட கொள்ளக்காரன் கொலகாரன் இந்த மாதிரி இப்ப பாலியல் வல்லுறவு செய்கிறான் இவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. அப்ப அதுவும் போற்றத்தக்க பணிதான். அப்போ காவல்துறை நேத்து அங்க போகுது. அவர் யூனிஃபார்ம் இல்ல. அவர் என்ன ஆன் டியூட்டில இருந்தாரா? யாரு? ராணுவ அதிகாரி ஆன் டியூட்டில இருந்தாரா? இல்ல. அவர் எக்ஸ் சர்வீஸ்மேன். எக்ஸ் சர்வீஸ்மேன் அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஒன்று, இவங்க காவல்துறைன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவரு இவங்களை தாக்கும் போது பாத்துக்கிட்டு இருப்பாங்களா காவல்துறை? அவர் துப்பாக்கியை கொடுக்க முயற்சித்தாராம். அதைத்தான் நாங்க பார்த்தோம். கொடுக்க முயற்சித்த வீடியோல என்ன நடந்துச்சு? துப்பாக்கியை விடு, துப்பாக்கியை விடு என்று காவல்துறையினர் கேட்கிறார்கள். அந்த முன்னாள் ராணுவ அதிகாரி என்ன சொல்றாரு? ராணுவத்துல பணியாற்றி அந்த வீரர் என்ன சொல்றாரு? எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ன சொல்றாரு? நான் கெட்டியா பிடிச்சிருக்காரு. நீங்க விடுங்க கைய. அப்பந்தான் காவல்துறை அதிகாரி கேட்காரு, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் எக்ஸ் சர்வீஸ்மேன். இப்ப எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா யாருக்கு தெரியும்? உண்மையா போய் ஒருத்தர் சொல்றாரு எக்ஸ் சர்வீஸ்மேன், எப்படி விடுறது? கையில துப்பாக்கி இருக்கு. சரிங்க விடுறோம். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் சொன்னோம்னா அப்படியா சல்யூட் சாட் அடிச்சோன்னா டொப்பு டொப்புன்னு எடுத்து போட்டாருன்னு வைங்க. செத்து போன போலீஸ்காரங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்றது? அப்பவும் நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? பார்த்தீர்களா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை? கைத்துப்பாக்கி வைத்து காவல்துறையினரையே சுடும் அளவிற்கு போயிருக்குன்னு ஒரு 10 பேர் கிளம்பி வருவீங்க. என்ன செஞ்சாலும் அங்க அடி வாங்க போறது யார்தான்? போலீஸ். அப்ப காவல்துறையினர் என்ன செய்யறாங்க? எப்ப முதல்ல நீ துப்பாக்கிய கொண்டா, துப்பாக்கி அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்ப வலுக்கட்டாயமா தான் முடுங்கணும். மசில் பவர் தான். வலுக்கட்டாம புடுங்கி காவல்துறை கொண்டு போய் வச்சு இப்ப அது உடனே காவல்துறையினர் பாருங்கள். என்னது எனக்கு புரியவே இல்லை. சரி அடுத்தது இப்ப இன்னைக்கு பேசுறாரு. இன்னைக்கே அத்தனை பல்ட்டி. நேத்து என்ன சொன்னாரு? நான் ஆஜராக முடியாது. நாளைக்கு நான் ஆஜராயிருவேனா பாத்துருவோமா அப்படின்னாரு நேத்து. அப்புறம் இன்னைக்கு நான் ஆஜர் ஆகிறேன். இதை நேத்தே பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு சட்டையெல்லாம் கிழிக்கணும்? எதுக்கு சண்டை? எதுக்கு இந்த பஞ்சாயத்து? காவல்துறை ஒழுங்கா கூப்பிடும் போது எப்பா நான் வாரேன், நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு போறேன் சொல்ல வேண்டியதானே? இப்ப என்ன சொல்றாரு? ஏற்கனவே இதை பற்றி விசாரித்து விட்டீர்களே, இப்பொழுது ஏன்? திருப்பி திருப்பி சொல்றேன், மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். காவல்துறை விசாரிக்க சொல்லல, மாண்பமை நீதிமன்றம் உன்னை விசாரிச்சு அறிக்கை கொடுக்க சொல்லி இருக்கு. அதனால விசாரிக்க வர்றாங்க திருப்பி திருப்பி. அப்ப இப்ப நீதிபதியும் சொல்றாரு, அங்க ஒரு மகான் இருக்காரு, நீதிபதியும் இவர் என்ன செய்யறாரு? கொச்சைப்படுத்துகிறார். அப்ப நீதிபதியை கொச்சப்படுத்துவீங்க, முதலமைச்சரை கொச்சப்படுத்துவீங்க, காவல்துறை அதிகாரிகளை கொச்சப்படுத்துவீங்க, கூட இருக்க கட்சி தொண்டர்களை கொச்சப்படுத்துவீங்க, பக்கத்துல இருக்கிற பெண்களை கொச்சப்படுத்துவீங்க, எல்லாரையும் கொச்சப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன லாஜிக்? நான் சகோதரிகளை சுற்றி இருந்த சகோதரிகளை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். நீங்க தயவு செய்து மனசாட்சியோட பேசணும். சுத்தி இருக்கக்கூடிய இன்றைக்கு சீமானை சுற்றி இருந்த சகோதரிகளே, உங்களை என் உடன்பிறந்த சகோதரிகளாக நினைத்து பேசுகிறேன். நீங்க உங்க வீட்டுல உங்க அண்ணன் தம்பி இப்படி பேசினா விட்டுருவீங்களா? இல்ல உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து இப்படி யாரோ சுத்தி வச்சு உங்களை டைலாக் பேசினா விட்டுருவீங்களா? ஆமா, காலேஜ் போற பிள்ளை தூக்கிட்டு போய் நான் கரும்பு காட்டுக்குள்ள இதெல்லாம் பேசுற பேச்சா? நீங்க சுத்தி உட்காந்து வச்சு உங்களையும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார் சீமான். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? என்னங்க இது? இப்படிதான் பேசுவீங்க. நான் முந்தா நாள் தென்காசியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பயிற்சி அரங்கம் நான் போய் பேசுறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து கோட் பண்ணிக்கிட்டே வர்றேன். அதுல வந்து அவர் வந்து பார்ப்பனியம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கறத பத்தி விவரித்திருக்கிறார். அதுல பெண்கள் அந்த காலத்துல எவ்வளவு
எவ்வளவு தூரம் இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்னு ஒரு வரி வருது. அந்த வரியை என்னால வாசிக்க முடியல. இங்கேயும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய சகோதரிகள் நிறைய பேர் இதை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பெண்கள், என்னுடைய தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரியை நான் சொல்ல விரும்பல. அந்த வரி வருது, அதை நான் ஸ்கிப் பண்ணி போனேன். அப்போ பொது இடத்துல ஒரு கண்ணியம் இருக்குல்ல, இத்தனை பெண்களை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாரு சீமான். நீங்க எல்லாம் உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்ப புது பொருளி ஒண்ணு, அதை கிழிச்சதே படிக்கிறதுக்கு தானா. எனக்கு பேப்பர் தான், நான் கிழிச்சு காட்டிடுவேன். ஏன்னா எப்படா இப்படி நார் நாரா கிழிச்சிட்டு எப்படா படிப்பீங்க? இது எனக்கு புரியவே இல்லடா. நீங்க நீங்க பாத்தீங்களா? தயவுசெய்து தமிழ் கேள்வி சொந்தங்களை நீங்க பின்னூட்டம் விடுங்கள். அங்க இருந்தவன் என்ன பண்ணான், சோத்துல இருக்க இப்படி கிழிச்சிட்டான். கிழிச்சு அக்கா கிழிச்சிட்டாங்க. அக்கா கிழிச்சது எப்படிடா படிப்பீங்க நீங்க? இதெல்லாம் உலகமாக உருட்டா இருக்கு. கிழிச்சதே படிக்கிறதுக்கு தானா. ஏன் எந்த முட்டா பையன் நம்புவான் இதை? படிக்கணும்னா வாசல்ல வந்து எட்டி பார்த்து படிச்சா முடிஞ்சு போச்சு. இல்ல செல்போன்ல போட்டோ எடுத்து அனுப்புனா முடிஞ்சு போச்சு. கிழிப்பாங்களாம். அதை ஏன்னு கேட்க போனா காவல்துறையா துப்பாக்கியை காட்டுவாங்களாம். எதுவுமே சொல்லக்கூடாது காவல்துறை. ஐயா 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 ஐயான்னு வந்துடணும். என்ன இப்ப என்ன சொல்றாரு? இப்ப நான் கஷ்டப்படுறாங்க, 50,000 கொடுத்தேன்னாரு, வயசு பிள்ளையானாரு. இப்ப உச்சபட்சமா ஒரு இடத்துக்கு வந்துட்டார். என்ன சொல்லிட்டாரு? இவ்வளவுதான் பஞ்சாயத்து. இப்ப சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் அவர் சொன்ன மொழியிலேயே நான் சொல்ல விரும்பல. அவர் சொன்ன இன்னைக்கு எந்த வீடியோவையும் நான் பிளே பண்ணி காட்டல. அவர் பேசின அத்தனை வீடியோவும் இருக்கு. நான் பிளே பண்ணி காட்ட விரும்பல. ஏன் தெரியுமா? தமிழ் கேள்விக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. அவர் பேசுனது இங்க பிளே பண்ணி காட்ட முடியாது. அவ்வளவு கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் அதை நாகரிகமா சொல்றேன். அவர் பயன்படுத்திய வார்த்தை ரொம்ப கொச்சையா இருந்துச்சு. நான் அப்படியே பயன்படுத்த விரும்பல. அவர் என்ன சொல்றாரு கடைசியா? ஆமா, விஜயலட்சுமியோடு பாலியல் ரீதியாக உறவு வைத்திருந்தது ஆமா உண்மைதான். அவர் கொச்சையா சொல்றாரு. அதான் ஓகே, பெட்டர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத அவர் வந்து தமிழ்ல கொச்சையா சொல்றாரு. விருப்பத்தோடு நடந்தது. சரி, இது எப்படி வந்து பாலியல் வல்லுறவு வழக்காகும் அப்படின்னு கேட்கிறாரு. விருப்பத்தோடு நடந்தது எப்படி பாலியல் வல்லுறவு வழக்காகும் அப்படிங்கறது அவருடைய கேள்வி. இவருக்கு கேஸே இன்னும் புரியல. இவரை நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது? யோ, கேஸ் பாலியல் வல்லுறவு கேஸ் இல்லையா. சீமானுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்பாக, நல்லா கேட்டுக்குங்க, சீமான் திருமணம் செய்திருப்பது சகோதரி கயல்விழி அவர்களை. அதை விட்டுருங்க. அதை எப்பவும் நான் பேசுவதில்லை, பேச போறது இல்ல, பேச மாட்டேன். அது வேற, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சகோதரி கயல்விழிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் திருமணம் ஆவதற்கு முன்பாக இவர் விஜயலட்சுமியை காதலிக்கிறார். அதை இவரும் இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. விஜயலட்சுமியும் பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்களை அவங்க பலமுறை காட்டிட்டாங்க. ரைட். இந்த காதலின் ஊடாக அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், மீனாட்சி அம்மன் கோயில்ல இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் மாலை மாற்றி என்பது போன்ற பல செய்தியெல்லாம் வந்துடுச்சு. இவ்வாறு திருமணம் செய்து கொண்டு அவரோடு இவர் வாழ்கிறார். ஆனா அந்த திருமணம் முறையா ரெஜிஸ்டர் பண்ணப்படல. பல முறை இருவரும் ஒன்றாக உறவு வைத்திருக்கிறார்கள். அதில் அவர் பலமுறை கருவை கலைக்கக்கூடிய இடத்திற்கு வந்ததாக அவர் சொல்லுகிறார். ரைட். இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீங்க இன்னொரு பொண்ணை திருமணம் செய்றீங்க. இப்ப அவங்க சொல்ற கேஸே என்னன்னா, என்னை திருமணம் செய்ததாக ஏமாற்றி விட்டார் என்பதுதான் வழக்கு. வழக்கே அதுதான். அது உண்மையானா இவரே ஒத்துக்கிறாரு. ஆமான்ட்டாரு இன்னைக்கு. ஆமா, நான் விரும்பிதான் இருந்தேன் அப்படின்ட்டாரு. இப்ப பிரச்சனை என்ன? இருவரும் பரஸ்பரம் ஒருமித்து விரும்பி இருக்கிறீர்கள். விரும்பி நீங்க வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. அது உங்களுடைய பர்சனல். அகைன் நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன? அவ்வாறு விரும்பி என்னோடு இருந்தவர் என்னை ஏமாற்றி விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்னு அவங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதான் வழக்கு. இந்த வழக்குல நீதிமன்றம் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லிக்கிறது. காவல்துறை விசாரிக்கிறது. இதுல என்ன அரசியல் பழிவாங்கல் வந்துருச்சு? எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இது என்ன? உடனே என்னைய சமாளிக்க முடியல, அதனால இந்த திராவிடம் ஏது ஏது இதுதான் தமிழ் தேசியமாடா? இது தமிழ் தேசியமா? அப்போ அதாவது தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல பேசிட்டா நீங்க என்ன அட்டூழியம் அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதை யாரும் கண்டுக்கிட கூடாது. கேட்டுட்டா அது பழிவாங்கல் நடவடிக்கையா? இதைத்தான் திருக்குறள் சொல்லுதா? இதைத்தான் சங்க இலக்கியங்கள் சொல்லுதா? இதான் தமிழ் கூறும் நல்லுலகம் சொன்ன அறமா? என்னது இது? ஒரு குறை. நான் திருப்பி சொல்றேன், இந்த வழக்கு என்ன நடக்குங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். நான் இப்ப வரைக்கும் பாருங்க, நான் வந்து இவர் பார்த்தீங்களா அப்படிலாம் நான் எங்கேயும் பேசல. நான் என்ன சொல்றேன், ஒரு வழக்கு வந்துருச்சு, ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட், அவ்வளவுதான். இந்த டிஸ்பியூட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதுல இருந்து மட்டும்தான் நான் பேசுறேன். இந்த டிஸ்பியூட்டை நீங்க ஹேண்டில் பண்ற விதம் என்ன லட்சணத்துல இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு குழந்தை எப்பொழுது பருவமடையும்? ஒரு பெண் குழந்தை எப்பொழுதுங்க பருவமடையும்? பருவமடையக்கூடிய வயது
அது வந்து 10 பருவத்தில் இருக்கும்போது 13 வயது 14 வயதில் குழந்தைகள் பருவம் எய்து விடுகிறார்கள். ரைட்? இப்பெல்லாம் 12 வயதுல கூட ஒரு குழந்தை பருவம் எய்து விடுகிறது. பருவமடைந்த குழந்தைகளை இன்னமும் சில கிராமங்கள்ல பழக்கம் இருக்குது, குச்சி கட்டி வைக்கிற பழக்கம். இவன் வார்த்தையை பாருங்க, 13, 14 வயசு குழந்தைங்க தான் பருவமடைகிறது. அந்த மாதிரி ஒரு குழந்தையை தூக்கிட்டு போய் நான் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒருவனால் பயன்படுத்த முடிகிறது என்று சொன்னால், உள்ளீடாக உளவியலாக என்ன தாட் இருக்குன்னா, ஒரு குழந்தை பருவமடைந்து விட்டாலே, பூப்படைந்து விட்டாலே, அந்த பொண்ணை வந்து அந்த குழந்தைய வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில் உறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க சிந்தனையினுடைய வக்கிரம் பிடித்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் சீமான் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள். ஆமாவா இல்லையா? காலேஜ் படிக்கிற பொண்ணு அப்படின்னா, காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னா என்ன 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 சொல்ல வர்ற நீ? என்ன சொல்ல வர்ற? இதெல்லாம் சி 80 வயது கிழவியா இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாகவே இருந்தாலும் சரி, இல்லையா? நோ மீன்ஸ் நோ. விருப்பமின்றி என்ன செய்யக்கூடாது? உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதானே? அப்ப நீ இத ஒரு குற்றச்சாட்டா சொன்னா, இத பேசு, தீர்வு சொல்லு. ஆமா, மனம் ஒப்பல அல்லது அவங்களோட எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. கருத்தொற்றுமை இருந்த காலகட்டத்துல இருவரும் என்ன செஞ்சோம்? இருந்திருந்தோம். இப்ப கருத்து வேறுபாடு. அதனால அவங்கள திருமணம் செஞ்சு கொள்ள முடியவில்லை. ஏதாவது ரீசன சொல்லுங்க. அது உங்க பக்கம் ஒரு நியாயமான ரீசன் கூட மேபி இருக்கலாம். அது வேற. அவங்க தரப்பு நியாயத்த சொல்லிட்டு நீங்க உங்க தரப்பு நியாயத்த சொல்லுங்க. ஆனா அதுக்கு அரசு பழி வாங்குது. அது இது சுத்தி 10 பெண்களை வைத்துக்கொண்டு, சகோதரிகளை வைத்துக்கொண்டு யாருனே தெரியல அப்படின்னு ஒரு முறை சொல்ல வேண்டியது. அப்புறம் எனக்கு அந்த வார்த்தை டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னா அது அசிங்கமா இருக்கும். இவருடைய மனைவி சொன்னாங்களாம். இந்த கொள்ளையில இத்தனை பொம்பளை இருக்கும்போது உனக்கு பழகுறதுக்கு வேற பொம்பளையே கிடைக்கலான்னு கேட்டாங்க. அப்படின்னா இவங்களோட பழகியதை ஒத்துக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு முதல்ல தெரியலேங்கிற, அப்புறம் ஏன் இவர்கிட்ட போய் பழகுனீங்கிற, அப்புறம் விரும்பித்தான் பழகணுங்கிற, எதுக்கு இவ்வளவு முன்னுக்கு பின்மாறான பேச்சு? அநாகரிகத்தினுடைய உச்சம். காவல்துறை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை கலைக்கிறது. விசாரணையை சந்தியுங்கள். அழைப்பானை ஏற்றுக்கொண்டு போறது முறை. போய் உங்க தரப்பு நியாயத்தை பதிவு செய்யுங்க. காவல்துறை என்ன செய்ய போகுது? அதை கேட்டு எல்லாம் எழுதி ஒரு அறிக்கையை கொண்டு போய் கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். வழக்கு நீதிமன்றத்தில் நடக்க போகுது. இதுல வந்து திடீர்னு ஒருத்தர் சாதி பிரச்சனையை கிளப்புறாரு. என்ன சொல்றேன், இப்ப இது எவ்வளவு இல்லாஜிக்கலா இருக்கு எனக்கு புரியவே இல்லை. எங்க இருந்தோ ஒண்ணு கிளப்பிட்டாங்க. அதாவது அந்த இன்ஸ்பெக்டருடைய அப்பா வந்து ராஜீவ் படுகொலை வழக்கில் அந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரியா. அவர் ராஜீவ் படுகொலை வழக்கில் அந்த படுகொலை செய்யப்பட்டதோடு சேர்த்து அவரும் என்ன செய்திருக்கிறார்? மாண்டு போயிருக்கிறார். படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குண்டு வெடிப்பில். உடனே அதை கொண்டு வந்தீங்க. பார்த்தீர்களா? ஏன் ராஜீவ் கொலை வழக்கில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு காவல்துறையின் அதிகாரியினுடைய மகன் காவல்துறை அதிகாரியா வரவே கூடாதா? அப்படி வந்த ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரையும் கைது பண்ணக்கூடாதா? விசாரிக்க கூடாதா? இதெல்லாம் என்ன லாஜிக்? இதெல்லாம் என்ன லாஜிக்? எனக்கு புரியவே இல்லை. என்ன கேஸோட தன்மையை பத்தி பேசுவீங்களா? இதெல்லாம் என்னது இது? ரொம்ப அருவருப்பான திசை மாற்றும் அரசியல் உத்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நல்லதல்ல. திமுக மீது விமர்சனம் வைங்க, அதெல்லாம் உங்களுடைய உரிமை. நீங்க திமுக விமர்சிங்க அல்லது பாஜகவை ஆதரிங்க, சங்கி நண்பன் சொல்லுங்க, அது வேறு. அதுக்கு திமுக பதில் சொல்லும். பெரியார் குறித்து விமர்சனம் வைத்தீர்களால், கலைஞரை பற்றி விமர்சனம் வைத்தால் என்னை போன்றவர்கள் பதில் சொல்லுவோம். இந்த அரசினுடைய நலத்திட்டங்களின் மீது நீங்கள் அபாண்டமாக பழி சொன்னால் அதை குறித்து நாங்க பேசுவோம். அது வேற. அதெல்லாம் நாகரிகமா பேசலாம். இந்த வழக்குல இவ்வளவு தூரம் தேவையில்லாம நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சீன் கிரியேட் பண்றீங்க. ஓவர் ஆக்ட் இது பண்ணி உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? உங்களை எப்படியா அரெஸ்ட் பண்ணணும். உங்களை கைது பண்ணி உள்ள வச்சா நீங்க வெளியில வரும்போது திருப்பி பார்த்தீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கழிவிறக்கம் தேடலாம், சிம்பத்தி தேடலாம் முயற்சி பண்ணிக்கிறீங்க. கோர்ட் மூலம் தண்டிக்கப்பட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது, சிறைக்கு செல்ல நேரிடும். அதற்கு முன்பாக காவல்துறை மூலம் வந்து நம்ம கைதாயிட்டோம்னா காவல்துறை மீது இந்த அரசின் மீது பழி போடலாம் அப்படின்னு நீங்க ஒரு டிராமாவை நடத்துறீங்க. மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது அநாகரிக அரசியல் என்பதை மட்டும் சொல்லி நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இன்றைக்கு சீமானோடு சுத்தி இருந்த சகோதரிகளே, சகோதரிகளினுடைய பெற்றோர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களே, உடன்பிறப்புகளே, என் சொந்த சகோதரிகளாக நினைத்து சொல்கிறேன். சீமான் பேசுகின்ற இது போன்ற வார்த்தைகளால் அது நல்லதல்ல. அது கண்ணியமான வார்த்தைகள் அல்ல. அது போன்ற இடங்களில் இருப்பது
உங்களுக்கும் ஆரோக்கியமானது ஒன்றா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு உடன்பிறந்த சகோதரனாக இந்த கேள்வி விடுக்கிறேன். நீங்க என்ன இப்போ திட்டலாம், ஒருவேளை அப்படின்னு திட்டலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நான் சொல்றது சரின்னு தோணும். இன்னைக்கு சரி அண்ணா நீங்கள் சொல்வது சரி என்று நாம் தமிழர்களிருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க பாருங்க பல சகோதரர்கள். இவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை வசைபாடியவர்கள், என்னை திட்டி தீர்த்தவர்கள். இன்னைக்கு சொல்றாங்க ஆமாண்ணா நீங்க சொன்னது சரிதான். நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு என்னுடைய நண்பன், என்னுடைய பள்ளி தோழன், 2 பேர் நல்ல நண்பர்கள். நாம் தமிழர் மீது கொண்ட பற்றால் கொஞ்சம் எல்லை மீறி அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்ல என் மீதான விமர்சனங்களை வைத்து விட்டார் அந்த நண்பர். நான் நாகரிகமாக சொன்னேன், நாகரிகமாக நாம் நண்பர்களாக இருப்போம், இந்த உரையாடலை நாம் தவிர்த்து விடுவது நம் நட்புக்கு நல்லதுன்னு விலகி வந்தேன். இன்றைக்கு அந்த நண்பர் நாம் தமிழர் கட்சியில இல்ல, வருத்தப்படுறாரு. சோ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. அரசியல் ரீதியா கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மிக மிக ஆபத்தான ஒன்று. அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.